கொடைக்கானல் அருகே உள்ள பழம்புத்தூர் முருகன் கோயில் மற்றும் அதன் எழில்மிகு காட்சி பகுதி சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனை சுற்றுலா பட்டியலில் இணைத்து சாகச ஜீப் பயணத்தை முறைப்படுத்தி அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கோட்டாட்சியர் திருநாவுக்கரசிடம் கேட்டபோது நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தை வந்தடைந்தது. பாப்பாக்கோவில் அடுத்த நரியங்குடி ஓடம்போக்கி ஆற்றில் சீறி பாய்ந்து வந்த காவிரி நீரை பொதுமக்களும் விவசாயிகளும் ஆரத்தி எடுத்தும் நெல் மணிகள் மற்றும் மலர்கள் தூவியும் கும்மி பாட்டு பாடியும் உற்சாகமாக வரவேற்றனர். காவிரி நீர் வந்ததால் 1,00,000 ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி நடைபெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் வருகைக்காக கால்வாய் மற்றும் சாலையோர குடியிருப்புகள் திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டன. தமது சொந்த தொகுதியான சேப்பாக்கத்தில் பல்வேறு பகுதிகளில் திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். பிளாக் தெருவில் பல்நோக்கு கட்டடத்தை திறந்து வைக்க அவர் வருகிறார். மேளதாளம் முழங்க பூரணகும்ப மரியாதை அளித்து அப்பகுதி மக்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது அந்த பகுதியில் இருபுறங்களிலும் திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருந்தன. ஒருபுறம் பக்கிங்ஹாம் கால்வாயும் மறுபுறம் ஏழை மக்கள் வசிக்கும் கூரை வீடுகளும் இருந்த நிலையில் அவை திரைச்சீலை போட்டு மறைக்கப்பட்டிருந்தன. தஞ்சையில் பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வலியுறுத்தி வண்ணாரப்பேட்டை, சிவகாமிபுரம், எட்டுக்கரம்பை உள்ளிட்ட கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காலை 9 முதல் 10 மணிக்குள் ஒரே ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் சிரமப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள கொலூர் கிராமத்தில் அகத்தியர் ஞானபீடம் மடத்தில் கொள்ளை நடந்துள்ளது. இரவில் நுழைந்த நபர் அலமாரிகளை உடைத்து 3 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,00,000 ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். மடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையில் மாங்காய்களை சாலையில் கொட்டி மா விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்காய்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வலியுறுத்தியும் மா விவசாயிகளுக்கு மானியம் வழங்க கோரியும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போது சாலையில் கொட்டப்பட்ட மாங்காய்களை பொதுமக்கள் எடுத்துச் சென்றனர். மாங்காய்களின் அமோக விளைச்சல், ஆந்திர ஜூஸ் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டு மாங்காய்களை வாங்க மறுத்தது உள்ளிட்ட காரணங்களால் மா விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர், மேச்சேரி பகுதிகளில் ஏல நகைகளை குறைந்த விலைக்கு வாங்கித் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பச்சமலையைச் சேர்ந்த அசோக் என்பவர் அத்திக்காட்டனூர் கூட்டுறவு சங்கத்தில் வேலை செய்வதாக கூறி வயதானவர்களிடம் தலா 50,000 ரூபாய் வரை பெற்று ஏமாற்றியுள்ளார். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இவரை பிடித்து மேச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருச்சியில் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர் ராமன் என்பவர் நண்பர்களோடு கம்பரசம்பேட்டை காவிரி ஆற்று தடுப்பணையில் குளிக்கச் சென்றபோது ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார். நண்பர்கள் 3 மீட்கப்பட்ட நிலையில் ராமன் ஆற்றில் மாயமானார். இந்நிலையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பாதிரக்குடியில் உள்ள காவிரி ஆற்றில் ராமனின் உடல் மீட்கப்பட்டது. திருவாரூரில் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு செல்லவிருந்த 2 மாணவர்கள் வாகன விபத்தில் உயிரிழந்தனர். விளமலிலிருந்து திருவாரூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நவீன், பிரகாஷ்ராஜ் மீது சரக்கு லாரி மோதியதாக கூறப்படுகிறது. இதில் பிரகாஷ்ராஜ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த நவீன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பவானிசாகர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வெளியேறி வருகிறது.
தொப்பம்பாளையம் வாய்க்கால் பாலம் பகுதியில் ஏற்பட்ட இந்த உடைப்பால் பவானிசாகர் ஒன்றியத்தை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக குழாய் உடைப்பை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வேளச்சேரியில் உள்ள சட்டப்படிப்பு பயிற்சியக உரிமையாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் பயிற்சியகத்தின் உரிமையாளர் சந்திரசேகர் மீது அங்கு பயிலும் மாணவி பாலியல் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வேளச்சேரி காவல்துறையினர் சந்திரசேகர் மற்றும் அவரது உதவியாளர் மாயா மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் வரத்து குறைவால் பருத்தி விலை சற்று அதிகரித்துள்ளது. 60 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ பருத்தி தற்போது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இருப்பினும் போதிய விலை கிடைக்கவில்லை என பருத்தி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய வழக்கை 7ஆம் முறையாக தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேல் இவ்வழக்கு நடைபெற்று வருகிறது. இதில் கைதாகி மதுரை சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரிய வழக்கை நீதிபதி வடமலை தள்ளுபடி செய்தார். நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகள் ஊருக்குள் வந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்க கட்டணமில்லா தொடர்பு எண்ணை அறிமுகப்படுத்த வேண்டும் என ஆரிகவுடர் விவசாயிகள் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் வனவிலங்கு தாக்குதலில் 34 பேர் உயிரிழந்துள்ளனர். யானை, காட்டெருமை, கரடி போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் கிராமங்களுக்குள் அதிகரித்து வருவதால் மனிதர்கள் தாக்கப்படுவது அதிகரித்துள்ளது. இதை தடுக்க ஒரு இலவச தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் மின் விளக்கு கம்பம் முறிந்து உணவு டெலிவரி செய்யும் நபர் மீது விழுந்த விவகாரத்தில் மாநகராட்சி மின் பொறியாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலை மேம்பாலத்திலிருந்து மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் சூர்யா என்பவர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாம்பரம் மாநகராட்சி மின் பொறியாளர் மீது கவனக்குறைவாக செயல்படுதல், மனித உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை மணலி மார்க்கெட் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகினர். மணலி உட்பட பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிகால் வாய்ப்பணிகள் இன்னும் சரிவர முடிக்கப்படாத நிலையில் மழைநீர் வடிய இடமின்றி பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரியிடம் கேட்டபோது விரைவில் இந்த பகுதியில் மழைநீர் கால்வாய் பணி நடைபெறும் என்றும் தற்போது தேங்கிய நீரை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் தேசிய அளவிலான 2 நாள் அலைச்சறுக்கு போட்டி தொடங்கியது. இந்திய மற்றும் தமிழ்நாடு அலைச்சறுக்கு கழகங்கள் இணைந்து நடத்தும் இந்த போட்டியில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, கோவா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியிலும் அடுத்ததாக கோவளத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியிலும் தேர்வாகும் வீரர்கள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியில் பங்கேற்பார்கள். வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தனிநபர்களிடம் பணம் மற்றும் பொருட்களை கொடுத்து ஏமாற வேண்டாம் என கோயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வல்லக்கோட்டையைச் சேர்ந்த சிலர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் சென்னையைச் சேர்ந்த பக்தர்களிடம் முறைகேடாக லட்சக்கணக்கில் பணம் மற்றும் பொருட்களை வசூலிப்பதாக கோயில் நிர்வாகத்துக்கு புகார் வந்துள்ளது. இந்நிலையில் தனிநபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அடுத்த ஆவடியில் மரத்தில் சிக்கிய காற்றாடியை எடுக்க முயன்ற சிறுவன் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். ராமலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் கார்த்திக் மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த போது மரத்தில் சிக்கிய காற்றாடியை எடுக்க முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்ததில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழகம், புதுச்சேரியில் வருகிற 28ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உணவகத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் வாடிக்கையாளர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்தது. அப்போது ராமன் நகர் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. திருவாரூர் மற்றும் கீழ்வேளூர் இடையே பொறியியல் பணி நடைபெறுவதால் திருச்சி காரைக்கால் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி காரைக்கால் டெமு ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையில் திருச்சி ஜங்ஷனிலிருந்து காலை 8:35 மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. அதேபோல மறுமார்க்கத்தில் இன்றும் வரும் 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையும் திருவாரூரிலிருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்பட்டு திருச்சி சென்றடைய உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து அதிகமாக உள்ளதால் வெண்டைக்காய் விலை குறைந்துள்ளது. கடந்த வாரம் 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ வெண்டைக்காய் தற்போது 20 ரூபாயாக குறைந்துள்ளது. அதேபோல மற்ற காய்கறிகளின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளது. கிருஷ்ணகிரியில் ஆவின் மேம்பாலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த நிலக்கரி ஏற்றி வந்த லாரி சாலையோரம் இருந்த உணவகம் மற்றும் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து விபத்திற்குள்ளாகியது. அதிகாலை நேரமிருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். மேலும் உணவகம் மற்றும் ஏடிஎம் மையம் முற்றிலும் சேதமடைந்தன. இப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் சாலை விரிவாக்கம் செய்ய அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊட்டி பூண்டு விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் 1 கிலோ பூண்டு 600 முதல் 1000 ரூபாய் வரை விற்பனையானது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் விலைச்சரிவு ஏற்பட தொடங்கியது. தற்போது மேட்டுப்பாளையம் ஏல மண்டியில் நடந்த ஏலத்தில் 1 கிலோ பூண்டு 50 முதல் 85 ரூபாய் வரை மட்டுமே ஏலம் போனது. குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகரித்து வரும் பூண்டு உற்பத்தியால் நீலகிரியிலிருந்து வட மாநிலங்களுக்கு பூண்டு செல்வதில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக விலை குறைந்துள்ளதாக கூறுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் உரியம்பட்டி கிராம மக்கள் குடிநீர் கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதமாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு அரசு பேருந்தை சிறைபிடித்து கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் உடனடியாக குடிநீர் வழங்க உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த பெண் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூரைச் சேர்ந்த வசந்தி என்பவரின் பையை சோதனை செய்த காவல்துறையினர் மண்ணெண்ணெய் இருந்ததை கண்டதும் அதை எடுக்க முயன்றபோது வசந்தி தன் மீது ஊற்றிக்கொண்டார். உடனடியாக காவல்துறையினர் மண்ணெண்ணெய் கேனை பறிமுதல் செய்து வசந்தியை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். தனது கணவர் பிள்ளைகளை பராமரிக்காமல் கைவிட்டதாகவும் கொலை செய்ய முயன்றதாகவும் கூறி நடவடிக்கை கோரி மனு அளிக்க வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து 21,000 கனஅடியிலிருந்து 18,068 குறைந்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருகிறது. பாசனத்திற்காக 18,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 114 அடியாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பழுகலில் பராமரிப்பின்றி காட்சியளிக்கும் நூலகத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பழுகல் பகுதியில் தமிழ்நாடு அரசு பொதுநல நூலகத்துறை கட்டுப்பாட்டில் நூலகம் இயங்கி வருகிறது. இங்கு 7,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. பழமையான கட்டடம் என்பதால் நூலகத்துக்குள் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துகள் குடியிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் அச்சத்தால் நூலக ஊழியர்கள் நூலகத்துக்கு வெளியே இருக்கையில் அமரும் அவலம் நிலவுகிறது. பழைய காலத்தில் உள்ள நூலகம் இதில் இப்போ தங்கி இருக்கிறது பாம்பும் எலியும் பள்ளியும் இதுதான் இதுக்குள்ளே நிறைஞ்சு கிடக்கு. ஏன்னா மக்கள் அதிக படிக்கிறதுக்கு வசதி கொடுக்க வேண்டியது நூலகங்கள் தான். நூலகங்கள் மூலமாக தான் மக்களுக்கு படிப்பறிவு எல்லாருக்கும் புக்குகளை வாங்கி புதுசாக புக்கு வாங்கி படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத கிராம பகுதி. இதுகுறித்து மாவட்ட அரசு பொது நூலகத்துறை அதிகாரி மேரியிடம் கேட்டபோது நூலகத்தை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார்.
சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உலக புகழ் பெற்ற ஆனி திருமஞ்சன தரிசன விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரம் முன்பு எழுந்தருள சிவகைலாஸ் தீட்சர் கொடியேற்றி விழாவை தொடக்கி வைத்தார். மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஜூலை 1ஆம் தேதி தேரோட்டமும், ஜூலை 2ஆம் தேதி ஆனி திருமஞ்சன தரிசனமும் நடைபெற உள்ளன. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 14,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள பயங்கரவாதம், பாலியல் குற்றங்கள் உள்ளிட்டவற்றை காரணம் காட்டியுள்ளது. சில பகுதிகளில் அவசர உதவிகளை செய்வதில் சிக்கல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் பணியாற்றும் அமெரிக்கர்கள் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், மேகாலயா ஆகிய மாநிலங்களுக்கு அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஈரான் மீதும் காசா மீதும் நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என நியூயார்க்கிலும் வாஷிங்டனிலும் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பிற நகரங்களுக்கும் போராட்டம் பரவும் என தகவல் வெளியான நிலையில் அங்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே தங்கள் விமானங்கள் ஈரான் மக்கள் மீது எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்றும் அணுசக்தி மையங்களையே தாக்கியதாகவும் அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு 11,965 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்த நிலையில் கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி, நுகு ஆகிய அணைகளுக்கான நீர்வரத்தும் குறைந்துள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணராஜசாகர் அணையின் 124.8 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 120.2 அடியாக உள்ளது. கபினி அணையின் முழு கொள்ளளவான 84 அடியில் தற்போது 77.75 அடியாக நீர்மட்டம் உள்ளது. கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிந்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 14,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே சூரப்பட்டில் நள்ளிரவில் நகைக்கடை முன்பாக ஷட்டரை உடைத்து 5 செட்டு வெள்ளி கொலுசுகள், 1/2 கிலோ வெள்ளி மற்றும் சிசிடிவி ஹார்ட் டிஸ்குகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். தில்லை கோவிந்தன் என்பவர் நடத்தி வரும் அடகு கடையில் இரவு நேரத்தில் சப்தம் வருவதாக எதிர்வீட்டு நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்துள்ளார். இதையடுத்து அடகு கடைக்கு வந்த தில்லை கோவிந்தன் கடையில் கொள்ளை நடைபெற்றது தெரியவந்து காவல்துறைக்கு தகவல் அளித்தார். கொள்ளை குறித்து காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் 13 மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் மாவட்ட வாரியாக கல்வித்துறை அதிகாரிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் 2 நாட்கள் ஆலோசனை நடத்துகிறார். முதல் நாளான இன்று கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, நாகை உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் பங்கேற்றனர். இதில் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை, மாணாக்கருக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. முன்னாள் முதல்வர் கருணாநிதி, எம்ஜிஆர் படங்களுடன் நடிகர் சூர்யாவின் படமும் இடம்பெற்றுள்ள பிறந்தநாள் போஸ்டர்கள் மதுரையில் ஒட்டப்பட்டுள்ளன. சூர்யாவின் பிறந்தநாள் வரும் ஜூலை 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மதுரை வடக்கு மாவட்ட சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக ஒட்டப்பட்டுள்ள இந்த போஸ்டர்களில் தலைவா, தலைமையேற்க வா, நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த போஸ்டர்கள் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் மதிப்பீட்டுக் குழுக்களின் தேசிய மாநாட்டை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். மதிப்பீட்டுக் குழுவின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் மும்பையில் இன்றும் நாளையும் மாநாடு நடைபெறுகிறது. நிர்வாகத்தில் செயல்திறன் மற்றும் பொருளாதாரத்தில் உறுதி செய்வதற்காக
பட்ஜெட் மதிப்பீடுகளை திறம்பட கண்காணித்தல் மற்றும் மறு ஆய்வு செய்வதில் மதிப்பீட்டுக் குழுவின் பங்கு குறித்து மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாய்க்கடி தொடர்பான பெருஞ்செய்தியை பார்த்தோம். இப்பிரச்சனையின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் சென்னையில் நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். சென்னை ராமாபுரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சிறுவனை தெருநாய் கடித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 9 வயது சிறப்பு குழந்தையான ரித்விக் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் கடித்ததாக சிறுவனின் தாய் பிரீத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ரித்விக் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தங்கள் பகுதியில் தெருநாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பெய்த கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 4 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். மழை காரணமாக மின்சாரம் தடைப்பட்டதாலும் சுவர் வெளிப்புறமாக விழுந்ததாலும் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதாக அந்த பகுதியினர் தெரிவித்தனர். சேதமடைந்த வீட்டை சரி செய்ய அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார், மற்றொருவர் காயமடைந்தார். புதுவண்ணாரப்பேட்டை டோல்கேட் பகுதியில் சிக்னல் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் திவாகர் மற்றும் அபிபுல்லா இருவரும் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் ஒருவர் வலது பக்கம் திரும்ப முற்பட்ட போது மற்றொருவரின் வாகனம் தடுமாறி மோதியது. இதில் திவாகர் படுகாயமடைந்தார். விபத்தில் சிக்கியவர்களை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் கடலில் மிதந்து வந்த ஆளில்லா இலங்கை ஃபைபர் படகை கடலோர காவல் குழுமத்தினர் கைப்பற்றினர். படகில் இலங்கை நாட்டினர் யாரும் வந்தார்களா அல்லது தங்கம், போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டனவா என்பது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியோடு இணைப்பதை எதிர்த்து பொன்னாங்கண்ணிமேடு கிராம மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். லால்புரம், தண்டேஸ்வரநல்லூர், கொத்தங்குடி தோப்பு ஊராட்சிகளை சிதம்பரம் நகராட்சியோடு இணைப்பதற்கான அரசாணை அண்மையில் வெளியிடப்பட்டது. இதனால் சொத்து வரி, குடிநீர் வரி உட்பட அனைத்து வரிகளும் உயரும் என்று கூறி பொன்னாங்கண்ணிமேடு மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 50 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சாந்தில் அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் சுவர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் பாலாசூர் மாவட்டத்தில் உள்ள 50 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. சுமார் 50,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞர் ஒருவரை காணவில்லை. சட்டவிரோத குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட 6 பேர் கும்பலை சேலம் மாநகர காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். ஈரோட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் பச்சிளம் குழந்தை எடப்பாடியைச் சேர்ந்த மற்றொரு குடும்பத்திற்கு 7 லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது. இதில் இடைத்தரகராக இருந்த செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த மோகன்ராஜ், நாகசுதா தம்பதியை கைது செய்த காவல்துறையினர் அவர்களின் செல்போனை ஆய்வு செய்தபோது அதில் பல குழந்தைகளின் புகைப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சட்டவிரோத குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட ஸ்ரீதேவி, பர்வீன், பத்மாவதி, ஜனார்தனன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். குழந்தை பேரில்லாத தம்பதிகளையும் வறுமையில் உள்ள குடும்பத்தினரையும் குறிவைத்து கணிசமான தொகைக்கு குழந்தைகளை விற்பனை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. பிடிபட்ட 6 பேரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டனர். மேலும் 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.